இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் கடையல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொங்கு நாட்டு ஸ்டைல் இது. கோயம்புத்தூரில் இந்த கடையல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே இதை செய்வாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் 250 கிராம் அளவு, அதாவது 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கத்திரிக்காய் வெரைட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் இந்த வெரைட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயோட காம்பை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த கத்திரிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறப்ப சொத்தை புழு இருந்தாலும் தெரிஞ்சிரும். அதுக்காக தான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம். எல்லா கத்திரிக்காயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணுறப்ப சொத்தை இருந்துச்சு, சொத்தை இருந்த பார்ட்டை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுருங்க. மீதி எப்பவும் போல் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுத்து இந்த கடையிலுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோலை சீவிக்கலாம். பீலர் வச்சு தோலை சீவிக்கோங்க. சீவின பிறகு கத்திரிக்காயை கட் பண்ணின மாதிரியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ சேர்க்கறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணின உருளைக்கிழங்க கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு வச்ச தண்ணியிலேயே இதையும் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சமைக்கிற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த கடையிலுக்கு 12 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதைய 2ஆக கட் பண்ணினா போதும், பொடியாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா வேக வச்சு கடையிறதுனால இப்படி கட் பண்ணினா தான் போட்ட மாதிரி தெரியும், இல்லைன்னா வெங்காயம் போட்டதே தெரியாது. எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இதையே சின்ன ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தக்காளி 3 எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள காம்பு பார்ட்டை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாட்டு தக்காளி கிடைக்கலனா ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின தக்காளியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 4 இல்லைன்னா 5 எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். அதையும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. காரம் எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை எடுத்துக்கோங்க. கட் பண்ணினதை சின்ன ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரமே சரியாக இருக்கும். அடுத்து பூண்டு 3 பல் தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடையிலுக்கு முக்கியமாக தேவையான எல்லா பொருளையும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து தாளித்து விட்டுடலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பானையை வச்சுக்கோங்க. நான் பானையை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த பானையில் சின்ன சின்ன கொத்து இருக்கும். இந்த பானைக்கு பேரே கொத்து பானை. இந்த பானையை கடையிறதுக்கு யூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமாக கடைஞ்சிடலாம், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பானை சூடானதுக்கப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகமாக தரும். கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணினதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நான் கறிவேப்பிலையை ட்ரை பண்ணி வைக்கிறதுனால ட்ரை லீவ்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாவோ ட்ரையாவோ இருந்தால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகிற கடையல் இது. வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற 3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உடனே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்து விட்டுறலாம். தக்காளி தனியாக வணக்க தேவையில்லை. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிறப்பவே தக்காளியும் சேர்ந்து வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற காய்கறி வெந்து வர்றதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகட்டும். கரண்டியை வெளியே எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வேகிறதுக்கு விடுங்க. அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் குக்கர்லேயும் தாளித்து விட்டு வேக வைக்கலாம். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே தாளித்து விட்டுட்டு 2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. மொத்தமாக 15 மினிட்ஸ் ஆச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கமன்னு ஸ்மெல் வருது. கத்திரிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சுவாச பிரச்சனையை சரி செய்து கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நேச்சுரலாகவே நுரையீரலில் இருக்கிற கெட்ட கிருமிகள் தூசுகள் எல்லாம் சளி மூலமாக வெளியேற்றி நுரையீரலை சுத்தம் செய்யுது. இரத்த குழாயில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மத்து இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்மாஷர் வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம். நான் மத்தில் கடைஞ்சிக்கிறேன். பேஸ்ட் மாதிரி கடைய வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் தெரிகிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக கடைஞ்சாச்சு. அவ்வளவுதான். கத்திரிக்காய் கடையல் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கடையல் சட்னி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இட்லி தோசைனா இந்த கடையல் சட்னி தான் செய்ய தோணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப சிறுநீரக கற்கள் கரையும். அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக எரிச்சல் தொற்று இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமாக சரியாயிரும். மூலம் வராமல் தடுக்கப்படுது. பைல்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தால் கத்திரிக்காயில் உள்ள நார் சத்து குடலின் இயக்கத்தை சீராக்கி செரிமானம் நன்கு செய்து மோஷனை ஈஸியாக வெளியேறதுனால பைல்ஸ் போன்ற ப்ராப்ளத்தை தடுக்குது. மூளை செயல்திறனை அதிகரிக்க செய்து அது மட்டும் இல்லாமல் நல்ல மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலை புதுப்பிக்க செய்கிற தன்மை இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை சுத்தம் செய்து. அவ்வளவுதான். கத்திரிக்காய் கடையல் சட்னி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.